எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சொந்த பண்ணீங்களா? இருதயத்தில் இழப்படைஞ்சிட்டிங்களா? சொந்த தானே போயிருக்கிறீங்க. ஆமாம், தினமும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்க ஒன்று நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லு தெரியுமா? நெடுங்காலமாய் ஒரு காரியத்துக்கு காத்திருந்தா கொஞ்சம் ஒரு இருதயத்தை இழைக்கப்பட்ட சோர்வு வரத்தான் செய்யும். ஒரு வேலைக்காக இத்தனை வருஷமாக காத்திருக்கிறோம், ஒரு குழந்தைக்காக இத்தனை வருஷமாக காத்திருக்கிறோம், இந்த பிஸ்னஸ் நடக்கணும்னு சொல்லி இத்தனை வருஷமாக காத்திருக்கிறோம், நெடுங்காலமாய் காத்திருக்கிறதில் 5 வருஷம் 10 வருஷம் இப்போ நடந்துரும் காத்திருக்க கொஞ்சம் சோர்வு, இருதயத்தில் இழைப்பு உண்டாயிரும். ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொண்டதை போல ஒரு பெரிய சந்தோஷமாயிரும். ஆமாம் இல்லை? ஒரு சமயம் ஒரு தம்பதிகள் அவங்க குழந்தையோடு வந்திருந்தாங்க என்னை பார்ப்பதற்கு. அழகான பொம்மை மாதிரி ஒரு குழந்தை. அவங்க சொன்னாங்க, ஐயா 20 வருஷம் எங்களுக்கு குழந்தை இல்லை. 20 வருஷம் யோசித்து பாருங்க. 2 வருஷத்துல சொந்த போறவங்க இருக்காங்க. 20 வருஷம் ஆண்டவர் இந்த வருஷம் தந்துருவார், இந்த வருஷம் தந்துருவார்னு நாங்கள் காத்திருந்து ஜெபிச்சோம். 20 வருஷம். போன வருஷம் உங்ககிட்ட வந்து நாங்கள் ஜெபிக்க வந்தோம். இத்தனை வருஷம் ஆகிவிட்டதுன்னு சோர்ந்து போய் தான் வந்தோம். ஆனால் நீங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணினீங்க. இந்த வசனத்தை சொன்னீங்க, நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு வசனத்தை சொல்லி எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணினீங்க. நாங்கள் விரும்பினதை கத்த தந்து விட்டா, அதனால உங்கள்கிட்ட அதை காண்பித்து விட்டு போக குழந்தையை கொண்டு வந்தோன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? நெடுங்காலமாக காத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நெடுங்காலமாக காத்திருக்கிறீங்களா? ஒரு வேலைக்காக, ஒரு பிஸ்னஸுக்காக, ஒரு சொந்த வீட்டுக்காக, ஒரு திருமண காரியத்திற்காக, கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் அதை தரப்போகிறார். ஜீவ விருட்சம் போல நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. விசுவாசத்தோட ஜெபிக்கலாமா? சொந்து போகாதங்க. ஆண்டவர் அர்ப்பணம் செய்ய போகிறார். தகப்பனே, இந்த மகளுக்காக ஜெபிக்கிறேன். நெடுங்காலமாக காத்திருக்கிறாங்கப்பா. இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும்னு காத்திருக்கிறாங்க. சில சமயம் சோர்ந்து போயிருக்கிறாங்க, இழைப்படைந்திருக்கிறாங்க. விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு சொன்னீங்களே, அவங்க விரும்பினது இயேசுவின் நாமத்தில் வாய்ப்பதாக, அவங்க விரும்பினது இயேசுவின் நாமத்தில் அவளுக்கு உண்டாவதாக. உடனே அந்த அற்புதத்தை செய்த மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.